வாசிக்கலாம். இந்த நாளின் செய்திக்காக ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிப்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஒருவனாகிய ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய சம்பவம், நம்ம எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டு அறிந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் கூட, இல்லையா? இந்த தீர்க்க தரிசன வசனத்தின் மூலமாக ஏசாயா சொல்லுகிறார், ஆபிரகாமையும் சாராவையும் நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியாகிய ஆபிரகாமை நீங்கள் நோக்கி பாருங்கள். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் ஒருவனாக இருக்கையில் என்ன செய்கிறார்? அவரை அழைக்கிறார், இல்லையா? முதலாவது அவன் ஒருவனாயிருந்த அவனை கர்த்தர் அழைத்து அவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருக்கத்தை கொண்டு வருமே ஒழிய ஒரு நாளும் குறைவை கொண்டு வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் பெறப்படுகிற இல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருவனுக்கு உண்டு என்று சொன்னால், கர்த்தரால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவானால் அவனுடைய வாழ்க்கையில நீங்கள் குறைவை காண முடியாது. அவனுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை தான் பார்க்க முடியும். அதற்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஆபிரகாமை இங்க சொல்லி வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், அவன் ஒருவனா இருக்கையில் அப்படின்னு சொன்னா, அவன் ஒன்றுமில்லாமல் இருக்கையில், அவனுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்த காலத்தில், அவனுக்கு என்று சொல்லுவதற்கு ஒரு நன்மையும் இல்லாமல் அவன் எம்டியாக இருந்த போது, அந்த ஒருவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைத்து, அழைக்கப்பட்டது போது அந்த அழைப்புக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வந்தாரா என்று நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் இந்த அழைப்புக்கு முழுமையாக கீழ்ப்படியவில்லை. அதன் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நஷ்டங்களை அவர் சந்திக்க நேரிட்டது என்பதையும் இந்த நாளிலே நாம் அதை பார்க்க போகிறோம். முடிவில் ஆண்டவர் அழைத்தது போல ஆண்டவருடைய அழைப்பின்படி ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அவர் அழைக்கப்பட்ட தேசத்திலே வந்து சேருகிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அழைத்தார். இரண்டாவது நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் அழைத்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தரால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொன்னால் நிச்சயமாக கர்த்தரால் என்ன செய்யப்படுவீர்கள்? ஆசீர்வதிக்கவும் படுத்துவீர்கள். சும்மா ஆண்டவர் அழைச்சிட்டு நடுத்தூரில் விட்டுட்டு போகிறவர் அல்ல. சும்மா அப்படி கூப்பிட்டு வந்துகிட்டு ஒன்றுமில்லாமல் வெறுமனை விடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனுஷன் நிச்சயமாகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் வெறுமையிலே அழைத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தது, ஆனால் இன்று கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் எல்லாருக்கும் சொல்ல முடியும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அழைத்து ஆசீர்வதித்த கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? அதை மல்டிப்ளை பண்ணி இருக்கிறார், அதை பெருக பண்ணி இருக்கிறார். இது கர்த்தருடைய ஒரு கிரேட் எவிடன்ஸ். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒன்றல்ல, இல்லை என்று சொன்ன ரெண்டல்ல, அது மல்டிப்ளை ஆகும். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் பல பெருக்கங்களை கொண்டு வரும்.
கர்த்தரால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பல பெருக்கங்களை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. மல்டிப்ளிகேஷன் அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு செய்வார். நல்லா யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவனிடத்துல மல்டிப்ளை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமில்லை ஒருவனும் இல்லை. அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது மல்டிப்ளிகேஷன் பண்ணுவதற்கு ஒன்றுமில்லை ஒருவனும் இல்லை. ஆனால் அந்த ஒருவனை கர்த்தர் வெறுமையா இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் அவன் இருந்த தேசத்திலே போய், அவன் இருந்த சூழ்நிலையிலே போய், அவன் வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பத்திலே போய், அந்த இடத்திலே கர்த்தர் அவனை சந்தித்து ஹல்லேலூயா அவனை அழைத்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை அழைச்சிட்டு வந்தாருன்னு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய குடும்பம், பூர்வீக குடும்பம், பூர்வீக தொழில் என்ன? விக்கிரகங்களை செய்வதும், விக்கிரகங்களை வியாபாரம் பண்ணுவதும், விக்கிரகங்களை தொழுது கொள்ளுவதும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய பூர்வீக தொழில் அப்படின்னா தகப்பனாருடைய தொழில் என்ன அப்படின்னா விக்கிரகங்களை செய்வதும், விக்கிரகங்களை வியாபாரம் செய்வதும், விக்கிரகங்களை தொழுது கொள்ளுவதும். இதுதான் அவங்களுடைய பூர்வீக தொழில். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட வழிபட்டு கொண்டிருந்த நாட்களில், இப்படிப்பட்ட தொழுகை செய்து கொண்டிருந்த நாட்களில், விக்கிரகங்களை செய்து வியாபாரம் பண்ணி பிழைத்துக் கொண்டிருந்த நாட்களில், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், ஒருவராய் வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் என்ன செய்கிறார்? ஆபிரகாமிடத்தில் போய். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, நம்முடைய பிதாவாகி ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று. புரியுதா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனுடைய பூர்வீகமான ஒரு தேசம், பூர்வீகமான ஒரு குடும்பம் எங்க இருந்ததாம்? மெசொப்பொத்தாமியா தேசத்திலே காணப்பட்டது. ஊர் என்கிற பட்டணம், மெசொப்பொத்தாமியாவிலே ஊர் என்கிற அந்த பட்டணத்திலே அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த தேராகு என்கிற ஒரு மனுஷன், ஆபிரகாமுடைய தகப்பன். ஹல்லேலூயா. நல்ல லைஃப். தகப்பனார் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார், தகப்பனார் எல்லாத்தையும் போஷிக்கிறார், நல்ல வருமானம், நல்ல குடும்பம், எல்லா சூழ்நிலைகளும் நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. ஆபிரகாமுக்கு உலக பிரகாரமான பொருளாதாரத்தில் எந்த விதமான குறைவுபாடும் இல்லை. ஆனால் ஆபிரகாமிடத்தில் ஒரு எம்ப்டினஸ் காணப்பட்டது. என்னது? குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய சரீரத்திலே ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஏன் அவங்களுக்கு குழந்தை இல்லை? அவங்களுடைய சரீரத்தில் ஒன்றுமே இல்லை. அதான் ஏசாயா சொல்றாரு, உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராயை நோக்கி பாருங்கள், அவர்கள் ஒருவனாய் இருக்கையில் அப்படின்னு சொன்னார். 2 பேரும் ஒருவராய் இருந்தார்கள். அந்த ஒருவர்கள் எம்ப்டியாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்களிடத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த எம்ப்டியாக இருந்த அவர்களை தேவன் என்ன செய்கிறாரு? எங்க போய் அழைத்தாரா? மெசொப்பொத்தாமியா தேசத்திலே போய் அழைத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நேரடியாகவே ஆபிரகாமை போய் அழைக்கிறார். நீங்க எத்தனையோ பேர் எங்கெங்கெல்லாமோ இருந்தீங்க, ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி, தூதர்கள் அப்படின்னு சொன்னோன்னா வானத்திலும் தூதர்கள் வரல, உங்களுக்கு யாரெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு வந்து, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்து உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தூதர்கள். எத்தனை பேருக்கு அவங்கள ஞாபகம் இருக்கு? ஹல்லேலூயா.
அவங்க எல்லாம் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதர்கள். புரியுதுங்களா? அவங்க வந்து கர்த்தரால் அனுப்பப்படாவிட்டால், கர்த்தர் அனுப்பி இராவிட்டால் அந்த தூதர்கள் உங்களிடத்தில் வந்திருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்க எங்க இருந்தீங்க, என்ன சூழ்நிலை இருந்தீங்க, எந்த பாரம்பரியத்தில் இருந்தீங்க, என்ன வழிபாட்டில் இருந்தீங்க, எப்படிப்பட்டவர்களா இருந்தீர்களோ நான் அறியேன், கர்த்தரும் அறிவார். ஆமென். ஆனாலும் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க எந்த விதமான லேக்கிங் இல்லாதவங்களா இருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க ஒன்றும் இல்லாம கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு தூதனை நம்மிடத்திலே அனுப்பினார். இரண்டாவது கவனிச்சு பாருங்க, எப்பவுமே ஆச்சரியப்படுற விஷயம் தான். அவங்க ஏதோ ஒரு மணி நேரம் இல்ல ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் இல்ல பல வருஷமா இருந்தவங்க கிட்ட சுவிசேஷத்தை சொல்லல. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒருவேளை ஒரு வசனத்தை சொல்லி இருக்கலாம், இல்லைன்னா இயேசு நேசிக்கிறார்னு சொல்லி இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா இயேசுவை பத்தி ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி இருக்கலாம், அதுக்கப்புறம் கடந்து போயிருக்கலாம். அன்று சொல்லப்பட்ட அந்த ஒரு வசனத்தை விசுவாசிக்கும்படி, அவள் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னது போல செய்த காரியங்களை நீங்கள் விசுவாசிக்கும்படி, அது நீங்கள் இதுவரையிலும் கேள்விப்பட்டிராத அந்த சுவிசேஷத்தை, நீங்கள் கேள்விப்பட்டிராத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்று அந்த தூதன் மூலமாய் கேள்விப்பட்ட போது விசுவாசிக்கும்படி உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை துவக்கினவரும் கர்த்தரே. எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தூதனை அனுப்பினவரும் கர்த்தர். அந்த அனுப்பின தூதன் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தைகளை விசுவாசிக்கும்படி நம் இருதயத்திலே விசுவாசத்தை துவக்கினவரும் கர்த்தர். என்ன நோக்கம் தெரியுமா? அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து கொண்டு வந்து, ஹல்லேலூயா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தரால் பெருக பண்ணும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள இருக்கீங்க? கர்த்தரால் நான் பெருகி இருக்கிறேன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தரனை அழைத்தார். நான் வேறு பாரம்பரியத்தில் இருந்தவன், விக்கிரக வழிபாட்டில் இருந்தவன், அந்நிய தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தவன், ஜீவனுள்ள தேவனை அறியாதவனா இருந்தேன். ஆண்டவரனை அழைத்தார். ஆபிரகாமை அழைத்த போது, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஒருவேளை நீங்களும் பெருக்கத்தை காணாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் அழைத்தவர் உண்மையானால், அழைத்த தேவன் உண்மையானால் நிச்சயமாக கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்களை பெற்ற சாராயை நோக்கி பாருங்கள். அவர்கள் ஒன்றுமில்லாமல் இருந்த போது, அவர்கள் ஒருவனாய் இருந்த போது, அவர்கள் எம்டியாக இருந்த போது அழைத்த தேவன், ஹல்லேலூயா, அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினாராம். பிரைஸ் தி லார்ட். உங்களால் நிச்சயமா சொல்ல முடியுமா கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி? அப்படியால் கர்த்தர் பெருகவும் பண்ணுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்படி அழைப்பை பெற்ற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஆண்டவர் எதிர்பார்த்ததுக்கு மாறாக கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. ஹல்லேலூயா. காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அல்ல, ஆபிரகாம். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் செய்த சில தவறுகளின் நிமித்தமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் தாமதமாக உண்டாயிற்று. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வாயின் வார்த்தைகளோ ஒரு நாளும் மாறுவதில்லை, அது ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றினதில் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். இப்ப பாருங்க, நம்ம இங்க வாசித்த வசனத்தின்படி அப்போஸ்தலர் வாசித்தது போல நம்ம ஸ்தேவான் சொல்றாரு, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் காரானூரிலே அவர்கள் வாசம் பண்ணுவதற்கு முன்பாக மெசொப்பொத்தாமியா தேசத்திலே மகிமையின் தேவன் அவனை சந்தித்து அவனை அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அவனை அழைச்சிட்டார். அழைச்ச போது விசுவாசிக்கிறார், கர்த்தரனை அழைக்கிறார் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசத்தையும் கர்த்தர் அவனுக்குள்ளே துவக்குகிறார். ஆனா இந்த பிரயாணம் பண்ணும்போது என்னென்ன தவறுகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா, குடும்பத்தோட கிளம்பிட்டார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில். உண்மையிலே ஆபிரகாம் ஒருவனாவா இருந்தாரு?
குடும்பத்தோட இருந்தார். ஹல்லேலூயா. தேராக இருந்தாரு, சித்தப்பா மக லோத்து இருந்தாரு, ஆபிரகாமோடு பிறந்த உடன்பிறப்புகள் இருந்தாங்க, வேலைக்காரர்கள் இருந்தாங்க, இப்படி பலர் இருந்தாங்க. அங்கு பலர் காணப்பட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமை ஒருவனாய் கர்த்தர் வெளியே அழைத்தார். ஹல்லேலூயா. அவனை தனியாக அவனை மட்டும் கர்த்தர் வெளியே அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். அவனை வெளியே அழைத்த போது கர்த்தர் ஒருவனாய் அழைத்தார். ஆனால் ஆபிரகாம் புறப்பட்டு வந்தபோது பலரோடு புறப்பட்டு வந்தான். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் சரியாக கீழ்ப்படியாமல் போகிறது நிமித்தமாகவே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாமே தடையா இருக்கிறோம். ஆசீர்வாதம் தள்ளி போவதற்கு நாமே காரணமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க 11வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, திருப்பங்க ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31 இருந்து. தேராகு தன் குமாரனாகி ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்கு பாத்தீங்களா? ஏசாயா சொல்றாரு ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில், ஸ்தேவான் சொல்றாரு ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை அழைத்தார் என்று. ஆனா புறப்பட்டது யாரு? தேராக புறப்பட்டார். ஹல்லேலூயா. வசனம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனா புறப்பட வேண்டியது யாரு? ஆபிரகாம் புறப்பட்டிருக்க வேண்டும். ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமை சந்தித்த போது ஆபிரகாம் போய் என்ன பண்ணி இருக்கிறாரு? வீட்டுல தகப்பனிடத்துல நல்ல ஒரு ரெஸ்பெக்ட். உன் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அந்த வசனத்தின்படி தன் பெற்றோரிடத்துல தன் தகப்பனிடத்துல போய் சொல்றாரு. ஆண்டவரனை சந்தித்தார், கானான் தேசத்துக்கு போக சொல்றார். ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், ஆபிரகாம் சரியாத்தான் சொல்லி இருக்கணும் இல்லையா? ஆனா தகப்பன் என்ன பண்ணிருப்பாரு? சரி போறதே போற, நம்ம எல்லாரும் தான் கிளம்பி போயிருவோம். சில நேரங்கள்ல தகப்பன்மார் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? மறு பேச்சு பேச முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாம் போய் சொல்லி இருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் என்னத்தான் அழைச்சார், இவ பெரிய ஆள், இவரு அப்பா சொல்லி இருக்கலாம், இவரை மட்டும் அழைச்சிருக்காரு அப்படின்னு ஒருவேளை அவர் சொல்லி இருக்கலாம். எதிர்த்து பேச முடியாம இருந்திருக்கலாம், மாற்றி பேச முடியாமல் இருந்திருக்கலாம். விளைவு என்ன? தேராக என்ன பண்ணாருன்னா, தேராகு ஆபிரகாம் லோத்து குடும்பங்கள் எல்லாவற்றையும் கூப்பிட்டு எங்க போக புறப்பட்டாங்க? ஆமா, ஆரம்பம் நல்லா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அநேகருடைய ஆரம்பம் நல்லா தான் ஆரம்பிச்சது. ஆனா போன வழியில வந்தபோது சீரியாவை கிராஸ் பண்ணி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. புரியுதுங்களா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவங்க தேசத்துக்கு வந்து சேரல. ஆனா வந்து சேர்றதுக்கு முன்னாடியே மெசொப்பொத்தாமியாவிலிருந்து புறப்பட்டவங்க சீரியா வழியாக கானானுக்கு வர வேண்டிய சூழ்நிலை. வந்து பார்த்தா சீரியா ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலியா செட்டில் ஆகிறதுக்கும் நல்லா இருக்கு. ஃபேமிலி விசா கொடுப்பாங்க, பேரண்ட்ஸை கொண்டு போய்க்கலாம், நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், முழு சுதந்திரம் உண்டு. இங்க மாதிரி கிடையாது. புரியுதா? போற வழியில வந்த சீரியா போனது எங்க? கானானுக்கு. ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? கானானுக்கு. ஆனா வந்த பிரயாணத்துல பாதியில வந்த சீரியா என்ன ஆயிடுச்சு? செட்டில் ஆகிறதுக்கு நல்லா இருந்தது. ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தொடங்கின வாழ்க்கை பாதியில நம்முடைய சுயம் வெளிப்பட்டதுனால, நம்முடைய பார்வைக்கு நல்லா இருக்குன்னு நம்பினதுனால
ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் சுதந்தரிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பெத்லகேமே பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்துச்சேன்னு சொல்லிட்டு நகோமி என்ன பண்ணாங்க? ஆமா, மொத்த குடும்பம் எங்க போயிருச்சு? மோவாபுக்கு போயிருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னாரு, அம்மோன் புத்திரனும் மோவாபியனும் உன் எல்லைகளுக்குள்ளப்படக்கூடாது. ஏனென்றால் அவன் சபிக்கப்பட்டவன், அது அருவருப்பானவன். ஆனா இவங்க எங்க போய் வாசம் பண்ணாங்க? ஆமா, ஹல்லேலூயா. பெத்லகேமிலே பஞ்சம் வந்துருச்சு. பெத்லகேம் என்பதே அப்பத்தின் வீடு, இல்ல ஆதரவின் வீடு, அப்பத்தை கொடுத்து ஆதரிக்கிற வீடு. அந்த வீட்டில் என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. இவங்க கேள்விப்படுறாங்க, மோவாப்ல நல்ல சாப்பாடு, நல்ல செழிப்புன்னு கேள்விப்பட்டாங்க. மொத்த குடும்பம் கிளம்பி போயிட்டாங்க. போனாங்க, ஏதோ டெம்பரவரியா போனோம், கொஞ்ச நாள் சாப்பிட்டு வரலான்னு கிளம்புறவங்க போனாங்க, உலாவினாங்க, நடமாடினாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நகோமி ஒருவளாய் நிற்கிறான். 10 வருஷம் கழிச்சு பார்க்கும் போகும்போது நகோமியுடைய குடும்பத்தில் ஒன்னையும் காணும். மோவாபின் அடிமைத்தனம் மொத்த குடும்பத்தை காலி பண்ணிருச்சு. ஹல்லேலூயா. இப்ப சொல்றாங்க நகோமி, சர்வ வல்லவர் எனக்கு என்ன பண்ணார? மனக்கசப்பை கட்டளையிட்டாராம். பொய் சொல்லுது இந்த அம்மா. சர்வ வல்லவர மனக்கசப்பை கட்டளையிட்டாரு. ஏன் நீ போனது உன் விருப்பப்படி. சரி, போன இல்ல, ஒரு நேரம் சாப்பாடு இல்ல, கொஞ்ச நாள் சாப்பிட்டு திரும்பி வந்திருக்க வேண்டியதானே. உன்னை யாரு செட்டில் ஆக சொன்னது? பிரைஸ் தி லார்ட். பெத்லகேமில் இருக்கிறவன் மோவாபுக்கு போகக்கூடாது இல்ல? தகப்பனுடைய வீட்டில இருந்து நீ மோவாபுக்கு போக கூடாது இல்ல? நீ போனதனுடைய விளைவு என்ன? மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிருச்சு. இப்ப விடோவா நிக்கிறாங்க, கூடவே இன்னொரு விடோவா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 விதவையா நிக்கிறாங்க. அந்த ரூத் என்கிற ஒரு ஸ்திரீனுடைய ஞானம், ரூத் என்கிற ஸ்திரீனுடைய ஆவிக்குரிய அந்த ஞானம் மொத்த குடும்பத்தையும் திருப்ப ரீஸ்டோர் பண்ணுச்சு. இல்லைன்னா மொத்தமும் காலி, நகோமியும் போயிருக்கும். கொஞ்சம் கூட டிலே ஆயிருந்தா. ரூத் அந்த இடத்துல ஸ்டெப் எடுக்காமல் இருந்திருந்தா நகோமி அட்ரஸ் இல்லாம போயிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அநேக நேரங்கள்ல ஆண்டவர் சொல்றதுக்கு மாறா செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழந்துகிட்டு சர்வ வல்லவர் எனக்கு வேதனை உண்டாக்குனார்னு சொல்றது. ஹல்லேலூயா. பழி யார் ஆக்கணும்? பழி யார் ஆக்குறது? சர்வ வல்லவர் பழி ஆக்கணும். ஏன் மோவாபுக்கு போக கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? நீ கொழுப்பெடுத்து போயிட்டு வந்துட்டு அங்க எல்லாத்தையும் இழந்து வந்துட்டு சர்வ வல்லவர் எனக்கு வேதனை உண்டாக்குனார் எப்படி சொல்லலாம் நீ? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு ஆசீர்வாதம். இப்ப பாருங்க, தகப்பனோடு கிளம்பி வர்றான். நான் எப்படி அதை சிந்திக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தம் ஆபிரகாம் மட்டும் கானானுக்குள்ள வர்றது. ஆனா கிளம்பி வந்தது என்னமோ மொத்த குடும்பமும். ஆண்டவரே அவனை ஆரான்ல தங்க வச்சுட்டார். எதுக்கு? சீரியா தேசத்துல வந்த போது, காரான் ஊரில் அவர்கள் வந்த போது அங்கே செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க செட்டில் ஆயிட்டாங்க. மறுபடியும் தொழில் நடக்குது, வியாபாரம் போயிட்டு இருக்கு, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இன்னும் நிறைவேறவில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? அந்த இடத்துல யார் புறப்பட்டாரோ, அழைக்கப்பட்டது என்னமோ ஆபிரகாம், புறப்பட்டது என்னமோ தேராகு. இப்படி புறப்பட்டு வந்த அந்த தேராகுவை கர்த்தர் ஆரானூரிலே கொண்டு போட்டார். ஹல்லேலூயா. அங்கே தகப்பனார் மரித்த பிற்பாடு இப்ப ஆண்டவர் திரும்ப போற 2வது முறை எங்க போய் சந்திக்கிறார்? இப்போ ஆரான்ல சந்திக்கிறார். நீங்க அப்போஸ்தலர்ல படிக்கும்போது காரானூர்னு படிப்பீங்க, ஆதியாகமத்தில் படிக்கும்போது ஆரான் படிப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், என்ன வித்தியாசம்? எபிரேயத்தில் ஆரான், கிரேக்கில் காரான், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட்.
தமிழ் பைபிள் எங்க இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண, பழைய ஏற்பாடு எதுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது? எபிரேயத்திலிருந்து நேரடியாக. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து நேரடி மொழிபெயர்ப்பு. புரியுதா? அப்ப கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்த்ததுனால காரானும், எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்த்ததுனால ஆரான். மறப்பீங்களா? கண்டிப்பா மறந்துடுவீங்க. அடுத்தது எப்பவாவது கேட்கும் போது சொல்லவே இல்லை, நீங்க எப்ப சொன்னீங்க அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பீங்க நீங்க. அல்லேலூயா. புரியுதா? அதனால அந்த வித்தியாசத்தை படிக்கும் போது குழம்பிடக்கூடாது. அங்க ஸ்தேவான் ஒண்ணு சொல்றாரு, இங்க ஒண்ணு சொல்றாரு, இவன் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறான்னு குழம்பிடக்கூடாது. புரியுதா? இந்த டிரான்ஸ்லேஷனால வந்தது. இப்போ அங்க தகப்பனார் செத்து போன பிற்பாடு திரும்பவும் ஆபிரகாமை தேடி ஆண்டவர் போறார். புரியுதா? வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. இப்ப ஆண்டவர் தெளிவா அவனுக்கு சொல்றாரு, கடை எது வரைக்கும் விடணும்? தகப்பனுடைய வீடு வரைக்கும் விடணும்ட்டாரு. ஹல்லேலூயா. முதல்ல அழைத்த போது ஸ்தேவான் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா. அப்படிதான் அழைக்கிறார். அங்க விலாவாரிய விளக்கம் கொடுக்கல. இப்போ அவர் கிளம்பி வந்த போது மொத்தமா கிளம்பினதுனால இப்ப ஆண்டவர் போய் சீரா தேசத்தில் உள்ள ஆரானூர்ல சந்தித்து ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ தேசத்தை விடுறது இருக்கட்டும், ஏற்கனவே விட்டுட்டு தான் வந்த, ஆனா எதை விடல? உன் தகப்பனுடைய வீட்டை நீ விடல. உன் தகப்பனுடைய வீட்டை விடலன்னா தகப்பனுடைய எந்த விதமான பாரம்பரியத்தை நீ விடல. அல்லேலூயா. தகப்பனுடைய எல்லா விதமான தொழிலை நீ விடல, தகப்பனுடைய பொருளை நீ விடல. எல்லாத்தையும் விடாம இருக்கிறதுனாலதான் நீ இப்ப டிலே ஆயிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ என்ன பண்ணு, தகப்பனுடைய வீட்டையும் விடு, தகப்பனுக்குரிய எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பிரைஸ் தி லார்ட். இப்ப இரண்டாவது முறை அழைப்பை பெற்ற ஆபிரகாம் கானான்ல என்ன செய்கிறாரு? வந்து சேர்றார். இப்ப ஈஸி கிளம்புறதுக்கு. ஏன்னா யாரும் இல்ல. ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளவு ஞானமா செயல்பட்டு இருக்காரு. அங்க சந்தித்த போது முழு குடும்பமும் இருந்தது. ஆரான்ல வந்த போது தகப்பனோடு இருந்தாரு. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லை. வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. எப்ப கொப்பம் ஜாவான், நான் வாரேன். ஹல்லேலூயா. இவன் எப்ப ஜாவ நான் வருவேன். அப்ப செத்ததுக்கு அப்புறம் வந்து நிக்கிறார் திரும்ப. ஹல்லேலூயா. வந்து இப்ப சொல்றாரு, உன் தகப்பனே என்ன செஞ்சிரு, எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ கிளம்பு. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி புறப்பட்டீங்கன்னா நடுத்தரில் நிக்க மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்பி நீங்க கிளம்புனீங்கன்னா நீங்க வீணா போக மாட்டீங்க. கையை பிடிச்சு நல்லா இருப்பீங்க நீங்க. இப்ப ஆபிரகாமை சந்தித்த போது இப்ப ஆபிரகாமுக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை. ஆண்டவர் இவ்வளவு தெளிவா சொல்லியும் கூட யார கூட்டு வர்றாரு? சித்தப்பா பையனை கூட்டு வர்றாப்ல. என்ன செய்ய முடியல? முழுமையா ஆண்டோடைய வார்த்தைக்கு ஆபிரகாமால கீழ்ப்படிய முடியல. இப்ப யாரை கூட்டிட்டு வர்றாரு? லோத்தை கூட்டிட்டு. இந்த லோத்தை கூட்டிட்டு வந்தது காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? கப்பன். புரியுதுங்களா? கரெக்டா சொன்னாங்க. அன்னைக்கு மெசொப்பொத்தாமியால இருந்து கிளம்பும் போதே லோத்தை கூட்டு வந்தாரு. புரியுதுங்களா? அவருக்கு வேற பையன் உண்டு. யாருக்கு? தேராகுக்கு வேற பசங்க உண்டு இல்லையா? ஆனா அவங்க யாரையும் கூப்பிடல. யாரை கூட்டிட்டு வந்தாரு? அப்பா இல்லாத பையனாச்சேன்னு கூட்டு வந்தார். நம்ம பாவம் பக்கிற சில நேரத்தில் வில்லங்கமா வந்து முடியும் இல்லையா? நம்ம பாவம் பழச்சிட்டு போட்டு அப்பா இல்லாதாச்சே அம்மா இல்லாதாச்சேன்னு பாத்தீங்கன்னா தலைக்கு மேல இறந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? சரி ஒன்று நம்மளா ஏதாவது பொழைச்சிட்டு போட்டோம், நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சு நல்லது பண்ண நினைப்போம். அதுக்கு நல்லா ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஏறு நின்று நம்ம மேலேயே பரதநாட்டியம் கதகளி ஆடிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆபிரகாம் கிளம்பும் போது யாரோட கிளம்பிட்டாரு? இதனுடைய காரணமே யாருன்னா அவங்க அப்பா தான். அப்பா கிளம்பும் போது லோத்தோட கிளம்பினார், ஆபிரகாமோட கிளம்பினார். இப்போ லேராகு காலி, ஆனா யார் இருக்கிறா? லோத்து. இப்ப லோத்துவை கூப்பிட்டு எங்க வந்து சேர்ந்தாரு?
கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்தார். ஆண்டவர் அழைத்தபடி சொன்னபடி கானான் தேசத்துக்கு வந்துட்டார். வந்த போது கூட யாரோட வந்தாரு? யாரு கூட வரக்கூடாதோ அவங்க கூடவே வந்தார். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல கர்த்தர் சேர்க்காதன்னு சொல்றத எல்லாத்தையும் இருந்துட்டு போட்டு பாவம் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம எத்தனையோ விளைவுகளை சந்திச்சிருக்கிறோம். பாவம் பார்க்க போய். ஹல்லேலூயா. ஆண்டவர் படிச்சு சொல்லிப்பாரு, சேர்க்காத இத நல்லதில்ல. ஆனாலும் நம்ம சுயபலத்தினால சரி ஏதோ பாவம் போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுனால கடைசியில் அதனுடைய விளைவை நம்ம சந்திக்கிறோம். இப்ப கானானுக்குள்ள வர்றாரு. கானானுக்குள்ள வந்து அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேப்பின் படி பார்த்தோம்னா சீரியா வந்து மேல, புரியுதுங்களா? இஸ்ரவேல் மேப் உங்களுக்கு தெரியும். சீரியா வந்து மேல இருக்கும். மேல இருந்து அப்படியே கீழே எங்க வரைக்கும் வரணும்? பேர்சபா வரைக்கும் வரணும். பேர்சபா என்பது இஸ்ரவேலுடைய கடைசி எண்டில் இருக்கு. மேல இருந்து கீழே வரும்போது எண்டில் இருக்கு. இவர் அங்கிருந்து புறப்பட்டு வந்தவர். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கூட யார் வர்றா? மறந்துடக்கூடாது, புரியுதுங்களா? இவர் வந்த வேகத்துல சிலர் பாத்தீங்கன்னா அப்படியே போற போக்கில் திறந்தான கிடக்குன்னு அப்படியே போயிடுறது. நான் சொன்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்படியே வந்த வேகத்துல திறந்துதானே கிடக்குன்னு சொல்லி அப்படியே கிளம்பிடுறது. இவரும் அப்படியே புறப்பட்டு வந்து கடைசி வரைக்கும் வந்தவர் தேசம் விசாலமா கிடக்குன்னு எகிப்து வரைக்கும் போயிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வர சொன்னது எங்க? கானானுக்கு தானே வர சொன்னாரு. நீ கானான்ல தானே இருந்திருக்கணும். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பிரயாணம் போய் கீழே போய் எகிப்துக்கு போயிருச்சு. இப்போ கானானுக்குள்ள வந்த ஆபிரகாம் தன் சகோதரனாகிய லோத்துவையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போனார். போன வழிகள் எல்லாம் பிரயாணத்துல கூடவே லோத்துவும் போயிட்டு இருக்கார். கர்த்தர் சொல்லாதது கூட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கு. போயிட்டு அங்க ஒரு ஆண்டவர், எகிப்துக்கு போறது தேவனுடைய சித்தம் அல்ல. அங்க பார்வோன் என்ன பண்றாரு? மனைவி என்ன செய்யறாரு? பிடிச்சிடுறாங்க. அப்புறம் ஆண்டவர் அங்க மீண்டும் இடைப்படுறாரு. கர்த்தர் மாத்திரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இல்லைன்னா ஆபிரகாம் எல்லாம் எவனாலுமே காப்பாத்தி இருக்க முடியாது. நமக்கு அது ஒரு பாடம் தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பண்ற சேட்டைகளுக்கு ஆண்டவர் மாத்திரம் வந்து அங்கங்கயா நம்மளை தடுக்கலன்னு வைங்களேன், நம்ம எல்லாம் என்னையோ காணாம போயிருப்போம். ஹல்லேலூயா. கானானுக்கு வான்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கானானுக்கு வந்தவன் நேர தேசம் விசாலமா கிடக்கும், செழிப்பா இருக்குன்னு சொல்லி எகிப்துக்கு போயிட்டான். அங்க எப்படி எல்லாமோ ஆண்டவர் இடைப்பட்டு விடுவித்து அவன் என்ன செய்யறாரு? திரும்ப பார்வோனுடைய கைக்கு தப்புவித்து கொண்டு வர அனுப்புறார். அனுப்பும் போது பொருள் செல்வங்களை கொடுக்கிறார். பொருள் செல்வத்தை கொடுத்தவர் கடைசியா ஒரு அடிமை பெண்ணையும் கொடுத்து அனுப்புறார். ஹல்லேலூயா. முற்றிலும் இலவசம். குப்புற அடிச்சு போய் விழுகிறது. அது என்ன பொருள்? எதுக்கு இலவசம்? அது என்ன யூஸ் ஆகும்? ஒண்ணும் பார்க்கற கிடையாது. இலவசமா போயிரு. ஹல்லேலூயா. இது ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்தது. உன் ஒய்ஃபை நான் பிடிச்சு வச்சிருந்தேன், ஆண்டவர் வந்து என்ன தடுத்திருக்காரு, கொண்டு போ, இலவசமா இதையும் வச்சுக்கோ. இவரும் பார்த்தா இலவசம் தானே, இருக்கட்டும். யாரு வந்தது கூட? ஆகார் என்கிற ஒண்ணு வந்தது கூட. ஹல்லேலூயா. எகிப்தினுடைய அடிமைத்தனம். பிரைஸ் தி லார்ட். ஒண்ணுல இருந்து விடுவிக்கப்பட்டு அடுத்ததுல வந்து லாக் ஆனா. ஹல்லேலூயா. ஒண்ணுல இருந்து விடுவிக்கப்பட்ட ஆண்டவர் அவனை விடுவித்து கொண்டு வர்றாரு. இவன் திரும்பவும் இன்னொன்னுல போய் லாக் ஆகி விழுந்தான் பாருங்க. எதனால அப்படின்னா, அவன் பார்வோன் சகல விதத்திலும் பொருள் கொடுத்தான். ஆடு மாடு கழுதை எல்லாம் கொடுத்தான். கொடுத்தப்பவே இதை பராமரிக்க ஒண்ணு வேணும் இல்லையா, வச்சுக்கோ. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஒரு அடிமை பெண்ணையும் கொடுத்து அனுப்பினான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய வினையாவது முடியுது பாருங்களேன். இப்ப ஆபிரகாம் திரும்பவும் கானானுக்குள்ளே வந்து பலிபீடத்தை கட்டி தேசத்தில் அவர்கள் என்ன செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது என்ன உண்டாகுது? பெருக்கம் உண்டாகுது. ஹல்லேலூயா.
பெருக்கம் உண்டாகுது. என்னன்னா எல்லா விதத்துல என்ன உண்டாகுது? பெருக்கம் உண்டாகுது. பெருக்கம் உண்டான போது ஆபிரகாமும் பெருகினான், லோத்தும் என்ன செஞ்சான்? பெருகினான். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. சும்மா இருக்கிறவன் எல்லாம் பெருகிடுவான். யாரு கூட வந்தா? ஆபிரகாம் கூட வந்தா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா தான் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோமானால் ஒண்ணுமில்லாம சும்மா இருக்கிறவங்க கூட ஆசீர்வதிக்கப்பட்டறணும். அல்லேலூயா. நம்மளால ஒருத்தன் நஷ்டப்பட்டு போனான், கெட்டு போனான்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து ஒருவரும் முறையிடக்கூடாது. எத்தனை பேர் வாங்குறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள்னால 4 பேர் வாழ்ந்தாங்க. அவங்க கூட நாங்க இருந்ததுனால நல்லா இருக்கிறோம். அவங்க எங்களுக்கு நல்லா செஞ்சாங்க, நல்லா எங்களை வச்சிருந்தாங்க, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிதான் நம்மளை குறித்து சொல்லணும். இவங்கிட்ட போய் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லி ஒரு நாளும் ஒருவரும் சொல்லாதபடிக்கு கவனமா இருக்கணும். புரியுதா? ஆபிரகாம் நிமித்தமாக லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுறார். ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு இப்ப அவங்களுக்குள்ள என்ன வருது? வேலைக்காரர்களுக்குள்ள, மேய்ப்பர்களுக்குள்ள யுத்தம் வருது. புரியுதா? ஆண்டவர் பாருங்களேன் எப்படி தம்முடைய வார்த்தையில கவனம் உள்ளவரா இருக்கிறார். நம்ம அநேக நேரங்கள்ல சந்திக்கக்கூடிய பின் விளைவுகள் நாமே நம்ம தேடிக்கிட்டது. புரியுதுங்களா? நாமாவே நம்ம தேடி நம்மாவே தலைக்கு மேல போட்டுக்கிட்டது அநேக பின் விளைவுகள், அநேக வேதனைகள். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அது அல்ல. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் அது அல்ல. இப்ப ஆபிரகாம் இந்த ஒரு விளைவை சந்திக்கிறார், சகோதரர்களுக்குள்ள சண்டை. அப்ப ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம். நம்ம என்ன செய்வோம்? சமாதானமா பிரிஞ்சு நம்ம அவரவர் வேலையை பார்த்துட்டு போயிருவோம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றாரு. புரியுதா? என்ன சொல்றாரு? உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு என்ன விருப்பமோ, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதன்படி நீ என்ன செய். முதலாவது நீ போ. ஒரு நல்ல பெஸ்ட் குவாலிட்டி பார்த்துங்க. ஹல்லேலூயா. இதுல எந்த விதத்திலும் ஆபிரகாம் இடத்துல சுயநலம் வெளிப்படவே இல்லை. புரியுதா? ஆபிரகாம் வயசுல பெரியவர், அப்படிதானே? வயசுல பெரியவர் தானே. லோத்து வயசுல சின்னவர். வழக்கமா என்ன நடந்திருக்கணும்? லோத்து என்ன செஞ்சிருக்கணும்? இல்ல நீங்க பெரிய ஆளு, நீங்க பெரியப்பா, நீங்க கொஞ்சம் வயசுல பெரியவங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க எந்த இடத்துக்கு போக சொல்றீங்களோ அங்க நான் போறேன் அப்படின்னு சொல்றேன். இங்க ஆபிரகாம் என்ன சொல்றாரு? உனக்கு என்ன பிடிக்குதோ, உன் பார்வைக்கு எது நலமாய் தோன்றுகிறதோ, உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ நீ செலக்ட் பண்ணு, நீ விட்டுட்டு போறதை நான் எடுத்துக்கிறேன். அல்லேலூயா. எந்த விதத்திலும் ஒரு சுயநலமற்ற வெளிப்படல. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. கர்த்தனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் எந்த விதத்திலும் எனக்கு பயமும் கிடையாது, சுயநலமும் வெளிப்படாது. இவன் இருக்கிறதுனாலயோ இவன் இல்லாம இருக்கிறதுனாலயோ நான் நஷ்டப்பட்டு போக மாட்டேன். ஏன்னு சொன்ன கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு இவன் தடையாக மாற முடியாது. ஏனென்று சொன்னால் நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் வார்த்தைகளை பெற்றவன். கர்த்தர் நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை அவன் எனக்குள்ளதையே எடுத்துட்டு போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆபிரகாமுடைய எண்ணம். உனக்கு என்ன தோணுதோ அதன்படி செய், உனக்கு என்ன விருப்பமோ அதன்படி செய். கம்ப்ளீட்டா அவன் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஏன்னு சொன்ன ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னை அழைத்த கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. இப்ப லோத்து தன்னுடைய பார்வைக்கு செழிப்பான ஒரு தேசத்தை தெரிந்தெடுத்து என்ன செய்யறாரு? போயிடுறார். அல்லேலூயா. போயிட்டு அது நம்ம அந்த தேசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, எகிப்தை போலவும் ஏதேனை போலவும் இருந்துதான். சோதோம் கொமோரா எப்படி இருந்துதான்? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் செழிப்பா இருந்தது. அல்லேலூயா. அந்த தேசத்தை விட்டு என்ன செய்றாரு? லோத்து தெரிந்து கொண்டு போறார். இப்ப பாருங்க, ஆண்டவர் அழைத்த போது ஆபிரகாம் ஒருவனை அழைத்தார். முதல்ல யாரை தூக்கினாரு?
தகப்பனை தூக்குனார். இப்ப யார தூக்குனாரு? லோத்தை தூக்குனார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஆபிரகாமுக்கு இது விருப்பமே கிடையாது. ஆனா கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருந்து அவர் செய்ய வேண்டியதை சரியா செஞ்சிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தகப்பனாரை பிரித்து கடைசியில சகோதரனாகிய லோத்தையும் பிரித்து இப்ப ஆபிரகாமை தனியா நிறுத்தி வச்சிருக்கிறார். இப்படி ஆபிரகாமை தனியா பிரித்த பிற்பாடு ஒரு சம்பவம் கேள்விப்படுறார். என்ன அப்படின்னா, லோத்து மொத்தமா என்ன செய்யப்பட்டாரு? சிறை பிடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் ஈடுபடுறாரு பாருங்க. இதுவரையிலும் ஆண்டவர் எந்த கிரியை அங்க நடப்பிக்கல. இதுவரையிலும் கர்த்தர் செய்தது என்ன தெரியுமா? ஆபிரகாமை தனிமைப்படுத்துறது மட்டும்தான். இப்ப வரைக்கும் நான் பார்த்தேன் பாத்தீங்களா? இதுவரையிலும் கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யல. என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாருன்னா, அவனோடு கூட அவனால் கொண்டு வரப்பட்ட அத்தனை பேரையும் பிரிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்காக தான் இவ்வளவு காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ சகோதரனை பிரித்த பிற்பாடு சகோதரன் தேசத்துல போய் செல்வ செழிப்பா நல்ல செட்டில் ஆயிட்டார். இதை பார்த்து, இந்த செழிப்பை பார்த்து என்ன செய்யப்பட்டார்? ராஜாக்கள், 5 ராஜாக்கள் வந்து சிறை பிடித்து கொண்டு போனான். தேசத்தை சூறையாடுறாங்க, தேசத்தை கொள்ளையிடுறாங்க, தேசத்துல லோத்துவை சமனுக்குரிய எல்லாவற்றையும் என்ன செய்யறாங்க? சிறை பிடித்துட்டு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் உள்ள 300 பேரை தெரிந்து கொண்டு என்ன செய்யறாரு? யுத்தத்துக்கு போறார். புரியுதா? ஆயுதம் தரித்த புருஷர்களை ஏற்படுத்தி கொண்டு யுத்தத்துக்கு போறார். யுத்தத்துல போய் என்ன நடக்குது அப்படின்னா, லோத்துவையும் அவனுக்குரிய சகல காரியங்களையும், அது மாத்திரமல்ல சோதோமுடைய எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. நல்லா புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் போனது யாருக்காக? லோத்துவுக்காக. ஆனா செஞ்சது யாருக்காக? செஞ்சது என்னது? ஒரு சகோதரனுக்காக, தன்னுடைய சகோதரனுக்காக மொத்த தேசத்தினுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தான். பிரைஸ் தி லார்ட். இப்படி மீட்டு கொண்டு வந்தபோது முதலாவதாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வரவே இல்லை. தன் சகோதரனை பிரித்த பிற்பாடு ஆபிரகாம் ஒருவனாக்கப்பட்டான். ஆபிரகாம் தனிமையாக்கப்பட்டான். அவன் ஒருவனாய் கானான் தேசத்தில் இருந்தபோது ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னா, மெல்கிசேதேக்கு என்கிற சாலேமின் ராஜாவை, ராஜாக்களை முறியடித்து வருகிற ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போகும்படியாய், பிரைஸ் தி லார்ட், தனிமையில் இருந்த ஆபிரகாமை சந்திக்கும்படி முதலாவதாக மெல்கிசேதேக்கு என்கிற சாலேமின் ராஜாவும் ஆசாரியமாய் இருந்தவரை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவர் வரும்போது அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 14ஆம் அதிகாரத்துல 18, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, என்ன கொண்டு வர்றாரு? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கு, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த மெல்கிசேதேக்கு இப்ப அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை சந்திக்கிறார். முதலாவதாக ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஆசீர்வாதம். எப்போ இந்த ஆசீர்வாதம் வந்தது? எப்போ ஆபிரகாம் தனிமையாக்கப்பட்டானோ, ஆபிரகாமோடு புறப்பட்டு வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் பிரித்து ஆபிரகாமை தனிமையாக்கினாரோ, அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. நம்ம வாசித்தோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல, அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக இந்த மெல்கிசேதேக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான். நமக்கு நல்லா தெரியும், நாம் எல்லா மாதங்களும் எடுக்கக்கூடிய அப்பமும் திராட்சரசமும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பஸ்கா. பிரைஸ் தி லார்ட்.
ஒரு மனுஷன் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், வாழ்ந்தானால்தான், ஒரு மனுஷன் வேறு பிரிக்கப்பட்டானால்தான் அவன் எதுல கை போடணும்? பஸ்காவில கை போடணும். ஹல்லேலூயா. புரியுதா? எல்லாரும் கம்யூனியன் எடுக்கிறதுக்கு வேதம் சொல்லவில்லை. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு முழுக்கு ஞான ஸ்நானம் எடுத்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை யாரெல்லாம் வாழுகிறோமோ அவர்கள் மாத்திரமே திருவிருந்துல கை போடணும், அப்பத்திலும் ரசத்திலும் கை போடணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அதை செய்தார். ஆபிரகாமுக்கு அந்த ஞானம் இல்ல. தகப்பனோடும் சகோதரனோடும் எல்லாவற்றோடும் கூப்பிட்டு கிளம்பினா. ஆனா ஆண்டவர் அப்பத்தையும் ரசத்தையும் அவன் கண்ணில் காட்டல. எதுவரைக்கும்? ஆபிரகாம் தனிமையாக்கப்படுகிற வரையிலும், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அவன் ஆகிற வரையிலும், வேறு பிரிக்கப்படுகிற வரையிலும் ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கண்ணில் காட்டவே இல்லை. ஆபிரகாம் வேறு பிரிக்கப்பட்டான் என்று அறிந்த போது, ஹல்லேலூயா, ஆசாரியனா இருந்த, உன்னதமான தேவனுக்கு ஆசாரியனா இருந்த மெல்கிசேதேக்கு அப்பமும் ரசமும் கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. அடுத்து என்ன பண்ணா? அவனை ஆசீர்வதித்தான். பிரைஸ் தி லார்ட். இப்பதான் இரண்டாவது பாயிண்ட் நிறைவேறுது. ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்னது? அவன் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து. இரண்டாவது என்ன சொன்னார்? ஆசீர்வதித்து. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான்? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக சொன்னான். எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஹல்லேலூயா. இதை வைத்துதான் நான் அடிக்கடி சொல்லுவது, தசமபாகம் யார் கண்டிப்பா கொடுக்கணும்? அப்பமும் ரசமும் யார் கை நீட்டி வாங்குகிறார்களோ அத்தனை பேரும் கர்த்தருக்கு தசமபாகத்தை தவறாமல் கொடுக்கணும். Praise the Lord. சாலேமின் ராஜா, அவருக்கு எதுக்கு தசமபாகம் கொடுக்கணும்? கொடுக்கணுமா? அவர் என்ன ஒண்ணும் இல்லாதவரா? ஆபிரகாமை பார்க்கலும் குறைஞ்சவரா? ஆபிரகாமை பார்க்கலும் செல்வத்தில் குறைவான ஆளா? சாலேமின் ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆசாரியனாயிருந்தவன், அவன் என்ன குறைஞ்சு போனவனா? இல்ல. ஆனால் ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாகத்தை கொடுத்தான். ஹல்லேலூயா. அதனால நான் சொல்றது, வேதம் சொல்லுகிற வசனத்தின்படி கர்த்தருடைய பந்தியிலே கை போடுகிற அத்தனை பேரும் நாம் தசமபாகத்தை கொடுக்க வேண்டும். அக்கார்டிங் டு திஸ் வேர்ட், இந்த வேத வசனத்தின்படி. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய சம்பளத்துல 10ல் 1 கொடுத்தா போதும்னு. ஆனா ஆபிரகாம் என்ன செய்தாரு? தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாகத்தை கொடுத்தான். இங்கதான் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் மிஸ்டேக் பண்றது. ஏன்னா பணம் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. பாத்தீங்களா? சம்பளம் வரும், அதுல ஒரு % எடுத்து கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு நாள் ஆண்டவர் எத்தனை மணிக்கூர் தந்திருக்கிறாரு? எல்லாமே உங்களுக்கு தெரியும். எத்தனை மணிக்கூர் தந்திருக்கிறாரு? 24 மணி நேரம் தந்திருக்காரு. அதுல 10ல் 1 அளவு 2 மணிக்கூரா 2.5 மணிக்கூரா? 2 மணி நேரம். ஆமா, எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கணுமே. இந்த 2.40 யார் கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. ஊழியக்காரருடைய வாய் அடைக்கிறதுக்காக அப்படியே கொண்டு சம்பளம் வாங்கின உடனே கொண்டு கொடுத்துரும். தப்பு நான் சொல்லல. அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காணிக்கை, அது ஒரு பலி. ஆனா நம்ம அதை மட்டும் தானே செய்யறோம். சரி, நான் அந்த தசமபாக % விட்டுருவோம். இயேசு அதிக வியாகுலத்தோடும் துக்கத்தோடும் மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இங்க 3 பேர் குரட்டை விட்டுட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் சொல்லுவார், வேதனையோடு வந்து பேசுவாரு, இந்த நேரத்திலேயுமாடா நீங்க எப்படி தூங்குவீங்க?
இங்க அவருக்கோ மரண வேதனை, இவன் இங்க தூங்கிட்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, அவர் சொல்றதா 2:40 பேசி இருக்கணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபித்திருக்க கூடாதா? ஹல்லேலூயா. 24ல 1 மணி நேரமாவது ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கலையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுனுடைய வழியிலே வருவோம், ஆபிரகாம் வழியை விட்டுருவோம், இயேசுவின் வழியிலேயே கேட்போம். 24 மணி நேரம் ஆண்டவர் உனக்கு தந்திருக்காரு. இயேசு கேட்டது போல 1 மணி நேரமாவது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்றதுக்கு உனக்கு நேரம் இல்லையா? ஹல்லேலூயா. இப்ப நிறைய பேருக்கு எப்படிங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம ஜெபிக்க அமரும் போது நம்ம பாத்தீங்க அப்படின்னா வழக்கமாவே நம்முடைய வழக்கத்தின்படி பல பிரேயர் பாயிண்ட்ஸோட போய் ஜெபிக்க போம். புரியுதா? இந்த 1 மணி நேரத்துல இந்த பிரேயர் பாயிண்ட்ஸை கொண்டு போய் பிரேயர் பண்ண போகாதீங்க. நீங்க ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க ரெகுலரா ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரேயர் பாயிண்ட்ஸ்கள் என்ன செய்யாதீங்க, அந்த நேரங்கள்ல ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி போகாதீங்க. நீங்க இந்த வேதத்தை வாசித்து முடித்து இந்த பாடலை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க ஜெபத்தில் அமருங்க. நீங்க ஆவியானவரால் ஜெபிக்க தூண்டுவதை உணர்வீர்கள். அப்ப ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒன்னில் நீங்க வாசித்த வசனத்தின் வழியாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை சுட்டி காட்டுவார். சுட்டி காட்டிட்டு அந்த காரியத்துக்காக அதிகமாய் ஜெபிக்கும்படி பாரப்படுத்துவார். அது ஒரு ஜெபம். இன்னொரு விஷயம், திடீர்னு உங்களை அறியாமலே உங்க குடும்பத்தில் சார்ந்தவங்களோ நண்பர்களோ யாராவது ஆண்டவர் ஞாபகத்தில் கொண்டு வந்து இந்த வசனத்தோடு ஆண்டவர் கோரிலேட் பண்ணுவார். பண்ணிட்டு அந்த நபருக்காக இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபி அப்படின்னு ஆவியானவர் தூண்டுவார். நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா இது வசனத்தின் அடிப்படையில் உங்க நண்பர்களோ உங்க குடும்பத்தார்களோ உங்க கணவரோ மனைவியோ உறவினர்களோ பிள்ளைகளோ இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இல்லை இப்படிப்பட்ட ஒரு தேவையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க, அதுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆலோசனை தருவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வசனத்தை சொல்லி அந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணி அறிக்கை பண்ணி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா அங்க ஆண்டவர் உணர்த்தினார் பாருங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை நிச்சயமாக நடக்கும். இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க பெரிய லெவல்ல ஜெபத்துல வளர்ந்துடலாம். ஹல்லேலூயா. 1 மணி நேரம் கண்டிப்பா இது பத்தாது. நான் சொல்றேன், இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா 1 மணி நேரம் உங்களுக்கு தேவையாது. நீங்க இதை பழக்கப்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணின இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஒருவராய் இருக்கிற உங்களை அழைத்து தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நம்ம யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம். பார்த்துங்க, 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக வந்து நிற்பார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, ஆபிரகாம் தப்பு பண்ணிட்டே இருக்காரு அப்படிதானே? ஆபிரகாம் கொடுத்த வார்த்தையின்படி சரியா செய்யல. ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆபிரகாமுக்காக கர்த்தர் போய் நின்னார் அந்த இடத்துல. புரியுதா? நமக்காக கர்த்தர் வந்து நிற்பார். பார்த்து காரானூர்ல போய் நின்ன கர்த்தர், புரியுதா? மெசொப்பொத்தாமியில போய் நின்னார் கர்த்தர். இப்ப எகிப்திலிருந்து வந்த போதும் தன் சகோதரனுக்காக தன் சகோதரனை விட்டு விலகும்படி சொன்ன கர்த்தர், அதே கர்த்தர் சகோதரனை அடிமைப்படுத்தி கொண்டு போனான் என்று சொல்லி ஆபிரகாம் அறிந்து கேள்விப்பட்ட போதும் அந்த யுத்தத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இப்ப ஆபிரகாம் சகல விதத்திலும் ஜெயத்தோடு திரும்பி வந்த போது ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, மெல்கிசேதேக் என்கிற ஆசாரியனை அழைத்து அனுப்பி அவனுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்துட்டு அப்பமும் ரசமும் அவருக்கு கொடுக்கிறார். அங்க என்ன நடக்குது? திருவிருந்து நடக்குது, ஒரு கம்யூனியன் நடக்குது, ஒரு பஸ்கா ஆசரித்தார்கள். ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட முதல் ஆசீர்வாதம். கானானுக்குள்ளே வந்தான், ஆனா அவன் தனிமையில வரல. வரும்போது யாரோடு வந்தான்? லோத்துவோடு வந்தான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் லோத்துவையும் பிரித்து அவனை தனிமைப்படுத்தி அவன் என்ன செஞ்சார்? ஆண்டவர் முதலாவதாக அப்பமும் ரசமும் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா.
ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளும் 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். நான் ஏற்கனவே படித்தது போல 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தரிசனத்தில் வெளிப்படுறாரு. மணலத்தனையாய் பூமியின் தூளத்தனையாய் உன்னுடைய சந்ததிகள் இவ்வனமாய் இருக்கும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் அந்த இடத்துல ஒரு பலி செலுத்தும்படி கர்த்தர் சொல்றாரு. பலி பொருட்களை கொண்டு வர்றான். பலி பொருட்களை கொண்டு வந்த போது புறாக்கள் என்ன செய்யல, துண்டிக்கல்ல இல்லையா, பட்சிகளை துண்டிக்கல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல அவனுக்கு 400 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 450 வருஷத்துக்கு பிற்பாடு நடக்கக்கூடிய காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துறார் இல்லையா. உன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்நிய தேசத்தில் அடிமைப்பட்டிருப்பார்கள், நான் அவர்களை திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் அங்க வாக்கு பண்றார். இப்படி சொன்ன ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல இன்னொரு பிரச்சனை இருந்தது. எல்லாம் விலகிச்சு. கடைசியா ஒண்ணே இருந்தது. என்னது? ஆமா, எகிப்துக்கு போனப்ப இலவசமா கொடுத்தது. புரியுதுங்களா? இந்த இலவசம் என்ன பண்ணுச்சுன்னா வீட்டிலே தான் இருந்தது. இந்த இலவசம் என்ன பண்ணிடுச்சுன்னா கடைசியில் வினையாச்சு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் சந்ததியை கொடுப்பேன். ஆபிரகாம் கேட்கிறாரு, என் வீட்டில் பிறந்தவன் சுதந்திரவாளியா இருக்கானே, நான் என்ன பண்றது, நீர் எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவரும் தெளிவா சொல்றாரு, இல்ல, உன் சந்ததி தான், உன்னுடைய வித்து, உன் பிறப்பு தான் சுதந்திரவாளியா இருக்கும். ஆபிரகாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டார். எப்படினாலும் ஏன் வித்து தானே, அது யாரா இருந்தா, எந்த லேடியா இருந்தா என்ன, புரியுதா அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாம் புரிஞ்சுக்கிட்டு போய் சாராயும் அதுக்கு உடந்தையா இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஒரு அடிமைத்தன சந்ததி வந்துருச்சு. ஹல்லேலூயா. இதுதான் கடைசி பிரச்சனை அவர்கிட்ட இருந்தது. இது இருந்த வரைக்கும் பாருங்க, இது இப்ப பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அவரு தப்பு பண்ணாரு, என்ன பண்ணிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, இஸ்மவேல் பிறந்துட்டான். இப்போ அங்க ஒரு நெருக்கம் வருது. ஹல்லேலூயா. எப்ப நெருக்கம் வருது, இது எப்ப இவங்களுக்கு பிரச்சனையா தெரியல, எது வரைக்கும் பிரச்சனையா தெரியலன்னா ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் பிரச்சனையாவே தெரியல. ஹல்லேலூயா. ஈசாக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததன்படி பிறக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா. பகல் உஷ்ண வேளையிலே ஆபிரகாம் வீட்டு வாசலடியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற போது மம்ரேயின் சமபூமியில யார் வர்றா, ஆண்டவர் வர்றாரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மெல்கிசேதேக் என்கிற ஆசாரியன் முதலாவது அப்பத்தை ரசத்தையும் கொண்டு வந்தான். இரண்டாவது அவனிடத்தில் காணப்பட்ட குறை, நீண்ட நாளுடைய வாக்குத்தத்தம், நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றும்படி கர்த்தரே வர்றார். முதலாவது ஆசாரியன் அனுப்பின கர்த்தர், இரண்டாவது அவரே கடந்து வர்றார். ஹல்லேலூயா. கடந்து வந்த போது ஆண்டவர் சொன்னாரு, ஒரு உற்பவ கால திட்டத்திலே சாரா என்ன பண்ணுவாங்க, ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாள். இப்ப நல்லா பாருங்க, ஆபிரகாம் வீட்டு வாசல் அமர்ந்திருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள என்ன இல்ல, பிள்ளை இல்ல, குறையோடு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த குறையோடு இருந்ததுனால, குறையோடு இருந்த வீட்டுக்குள்ள இப்ப யார் வர்றா, அந்த வீடை தேடி கர்த்தரே வர்றாரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே வந்தபோது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உற்பவ கால திட்டத்தில் சாராய் ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாள். சாராய் நகைக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறிற்று. இப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஈசாக்கு பிறக்கிறாரு. ஈசாக்கு பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போதுதான் எதுவும் வளருது, அடிமைத்தனத்தினுடைய பிரச்சனையும் வளருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த பிரச்சனையை எழுப்புறார். என்னன்னா, அந்த அடிமைத்தன பிரச்சனை எழும்பலன்னு வைங்களேன், இவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. இவங்க 2 பேரும் வளர்ந்திருப்பாங்க இல்லையா. சாராயும் வீட்டில் இருந்திருக்கும், அடிமை பெண்ணாகிய ஆகார் வீட்டில் இருந்திருக்கும். கடைசியில் வளர்ந்து நிற்கும் போது சுதந்திரத்துக்கு சண்டை போட்டிருப்பாங்க. கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு என்ன நடந்திருக்கும் இல்லையா. மூத்த குமாரனுக்கு என்ன கொடுக்கணும் இல்லையா, சேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கணுமா இல்லையா. அப்ப இஸ்மவேல் சண்டை நின்றுப்பாரா இல்லையா. ஆண்டவர் அதற்கு முன்பாகவே என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பிரச்சனையை எழுப்பி, அது ஆபிரகாமுக்கு மிகவும் வேதனையா தான் இருந்தது. அப்ப கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு, ஒழுங்கா அவன் பொண்டாட்டி பேச்ச கேளு. ஹல்லேலூயா.
எனக்கு தான் கர்ப்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடிமை பெண்ணோட சேரும் போது கேட்டல்ல நீ. அப்ப இப்பவும் கேளு. சொல்ற புரியுதா உங்களுக்கு? சாராய் சொல்லிச்சு இல்ல, எனக்கு என் கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிருக்கிறாரு, எனக்கு பிள்ளை பேர் இல்ல, அப்ப நீ அடிமை பெண்ணோட சேருஞ்சப்போ நீ போனல நீ. அப்ப ஆண்டவர் விசாரிக்கலையே, உன் ஒய்ஃப் பேச்சு தானே கேட்ட நீ. இப்ப மட்டும் என்கிட்ட வந்து நிக்கிற, அவ பேச்ச கேளு. ஹல்லேலூயா. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அவருக்கு ரொம்ப வேதனை சாராய் சொல்றது கேட்டு. சாராய் நோய் நோய் சொல்லிக்கிட்டே இருக்கு. அடிமை பெண்ணையும் குமாரனையும் புறம்பே தள்ளும், இது என் குமாரனுடைய சுதந்திரவாளியா இருப்பதே இல்லை. ஆனா ஆபிரகாமுக்கோ மிகவும் வேதனையா இருந்தது. ஹல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருக்கு வைஃப், இவருக்கு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காரு ஒழிய ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறார். ஆண்டவர் வந்தாரு, இப்ப மட்டும் எனக்கு உனக்கு என்ன வேதனை? ஹல்லேலூயா. ஒய்ஃப் பேச்சு கேட்டல்ல, இப்பவும் கேளு. இப்ப அவர் என்ன பண்றாரு? துருத்தியில தண்ணீர் கொடுத்து கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து என்ன பண்றாரு? அனுப்பி வச்சுட்டார். இப்ப ஈசாக்கு என்ன பண்றாரு? வளர்றார். இப்ப ஈசாக்கு திருமணம் பண்ணணும், தன்னுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரனை அனுப்புறாரு. ஈசாக்கு என்ன பண்ணப்பட்டது? ரெபேக்காள் திருமணத்தை செஞ்சு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் ஒருவனா இருந்தவன் இப்ப எத்தனை பேர் ஆயிட்டாரு? 2 குமாரர்கள் பிறந்தார்கள் இல்லையா? அடுத்தது ஈசாக்கு திருமணம் பண்ணி எத்தனை பிள்ளைங்க பிறந்தாங்க? 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. அடுத்தது ஒருத்தர் வந்தார் அங்க. ஹல்லேலூயா. தேவனிடத்திலே போராடி மேற்கொண்ட ஒரு மனுஷன். ஆமா, யாக்கோபு வந்தாரு. இப்பதான் பெருக்கம் நிறைவேறும். முதலாவது ஆண்டவர் அழைத்தார், ஆசீர்வதித்தார். பெருக்கம் இன்னும் வரல. ஜெனரேஷன் என்ன செய்யல, இன்னும் பெருகல்ல. ஆனா 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் பலி செலுத்தின போது ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், உன்னுடைய டிசெண்டன்ஸ் எல்லாம், அதாவது உன்னுடைய ஜெனரேஷன் எல்லாம் 400 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனமா இருந்து திரும்ப வரும்னு சொல்லிட்டார். ஆனா என்ன செய்யல, பார்வைக்கு அது இன்னும் பெருகல்ல. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, வார்த்தை கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்ப யாக்கோபு வர்றாரு. யாக்கோபின் மூலமாக எத்தனை பேர் வந்தாங்க? 12. 12 எத்தனை ஆச்சு? 72. 72 பல லட்சங்கள் ஆச்சு. 5000 புருஷர்களாம். ஹல்லேலூயா. எகிப்திலே போய் பெருகினார்கள். அவர்களுடைய பெருக்கம் எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாததா இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு வெறுமையான ஒரு மனுஷன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, பிரைஸ் தி லார்ட், ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறான். இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். நம்ம இன்னைக்கும் போராடிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? நம்ம இன்னைக்கும் ஆசீர்வாதத்துக்கு போராடிட்டு இருக்கிறோமே, என்ன காரணம்? பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் ஒருவனா இருந்தான், ஒருத்தன் தான் அவன். நம்ம ஒருத்தன் தானே, ஒருத்தங்க தானே. நம்ம என்ன செய்யறோம்? போராடிட்டு இருக்கிறோம். அப்ப போராட்டத்துக்கு காரணம் யாரு? நாமே தான். நாம் தான் தடையா நிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவனை ஆசீர்வதித்த ஆண்டவர், அவனிடத்துல சில தவறுகள் இருந்தது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒவ்வொன்றாக அவனுடைய வாழ்க்கையில சரி செஞ்சுட்டே வந்தார். ஏன் ஆபிரகாமுக்காக ஆண்டவர் இதை செஞ்சாரு? எதனால இது செய்யணும்? ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. அவன் ஒபே பண்ணான். ஆனா செஞ்ச முறைகள் தான் தவறா இருந்ததே ஒழிய அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். 2வது, அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்தான். பிரைஸ் தி லார்ட். 2 அடிப்படை குவாலிட்டி ஆபிரகாம் இடத்தில் இருந்தது, விசுவாசமும் கீழ்ப்படிதல். இந்த 2ம் ஆபிரகாமை பெரிய அளவில் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போச்சு. பாருங்க, ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் பெருக பண்ணப்பட்டான்.
நம்ம வாழ்க்கையில் ஏன் ஸ்ட்ரகிள், ஏன் நமக்கு இன்னும் போராட்டம், ஏன் நமக்கு பிரச்சனை, ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது, ஏன் நம்ம இவ்வளவு ஆசீர்வாதங்களுக்காக போராடிட்டு நிற்கிறோம்? காரணம் என்ன? ஆபிரகாமிடத்தில் இருந்த அந்த கீழ்ப்படிதலும் விசுவாசம் நம்மகிட்ட இல்லை. நாம நினைக்கிறத நம்ம சாதிக்கணும்னு நம்ம சாதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம விருப்பத்தை தான் செய்யணும்னு போராடிட்டு நிற்கிறோம். அது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் கர்த்தர் அழைத்தார். நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டோம், கொண்டு வரப்பட்டோம். நம்ம இன்னும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்ம ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் அநேக நேரங்கள்ல குறைந்து நம்ம தடுமாறிட்டு இருக்கிறோம். அநேக நேரங்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம ஆவிக்குரியவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் 1 மணி நேரம் கூட நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லையே. நீங்க நினைக்கலாம், எனக்கு எங்க டைம் இருக்கு, எனக்கு டியூட்டி அத்தனை மணிக்கு ஒரு டியூட்டி, அது நீங்க சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம், எல்லாம் காரணம். இது எல்லாமே காரணம் தானே ஒழிய, சாக்கு போக்கு தானே ஒழிய, இதெல்லாம் ரியல், இதெல்லாம் உண்மை. உங்க வாழ்க்கையில நீங்க தேடி, நீங்க நிதானிச்சு, நீங்க தீர்மானிச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களால 1 மணி நேரம் ஒதுக்க முடியும். உங்க நேரத்தை பிசாசுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அதனாலதான் அவன் அஞ்சு தடுத்துட்டு இருக்கிறான். ஆனா நீங்க வைராக்கியத்தோடு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, 1 மணி நேரம் இல்லை, அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்கும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மொபைலை தூக்கி நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. உங்களுக்கு நேரம் போகிறதே, அதாவது நேரமே போகாது. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் உங்க லைஃப்ல, ஒரே போரா இருக்கு, நேரமே போக மாட்டேன், இப்படிதான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப என்ன சொல்லிட்டு தெரியுறோம்? இதுதான் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தான் தடை. கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்துக்கு தடையே கிடையாது. அவன் ஒருவன் அழைக்கப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான், பெருக பண்ணினான். ஹல்லேலூயா. அந்த ஒருவர்களாகி நீங்களும் நானும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து விசுவாசித்தது போல நம்ம விசுவாசித்து கீழ்ப்படிந்தோமானால் அதே வார்த்தையும் அதே ஆசீர்வாதம் தான் உங்களுக்கும், அதான் நமக்கும். ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். ஆண்டவர் வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.